நீங்கள் படிக்கிறீங்களா, வேலை செய்கிறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, விவசாயம் செய்கிறீங்களா, ஏதோ கையிட்டு செய்ய போகிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை ஆசீர்வதிப்பேன் என்பதாய். அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணுமா? 128 சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற காரியத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் பயப்படுகிறபடியெல்லாம் அதை நன்மையாய் கர்த்தர் மாற்றி விடுவார். சரி, 2 காரியம் சொல்கிறார். ஒன்று, கர்த்தரை குறித்த பயம் நமக்குள்ள இருக்கணும். 2வது, வழிகளில் நடக்கணும். இன்னைக்கு மக்களுக்கு கடவுள் பக்தி இருக்குது. ரொம்ப பக்தியாக தெய்வத்தை தேடுறாங்க. காலில் செருப்பு கூட இல்லாமல் 100கணக்கான மைல் நடக்கிறாங்க. அந்த பக்தியை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். இரவு பகலாக நடப்பாங்க. தங்களையே காயப்படுத்தி கொண்டு தெய்வத்தை தேடுறாங்க. அவங்களுக்கு தெய்வ பக்தி இருக்கிறார், கடவுள் பக்தி. கிறிஸ்தவங்களை பாருங்கள், சர்ச்சுக்கு போகிறாங்க, ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க. எல்லா மதத்துலேயுமே பக்தி இருக்கிறது, கடவுள் மேலே ஒரு பக்தி. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு, வெறும் பக்தி போதாது, கடவுள் பயம் இருக்கணும். தெய்வ பயம் சொல்லுவாங்கள்ல, இது இல்லை. வெறும் பக்தி தான் இருக்குது இன்றைக்கி மனுஷருக்குள்ள, தெய்வ பயம் இல்லை. அது இல்லாதனால என்ன நடக்குதுன்னா, பக்தியாக இருக்கிறான் சாராயம் குடிக்கிறான், பக்தியாக இருக்கிறான் லஞ்சம் வாங்குறான், பக்தியாக இருக்கிறான் மக்களை கொள்ளையடிக்கிறான், பக்தியாக இருக்கிறான் கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்ணுறான், பக்தியாக இருக்கிறான் பிஸ்னஸில் ஏமாற்றுகிறான், பக்தியாக இருக்கிறான் உண்மை இல்லை, வேலை இல்லை, எல்லாம் பொய் திருட்டுத்தனம் ஏமாற்று எல்லாமே. ஆனால் பக்தியாக சாமி கும்பிட்றது, சர்ச்சுக்கு போகிறது, ஜெபிக்கிறது, பக்தி இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, வெறும் பக்தியில் பிரயோஜனம் இல்லை மகனே மகளே, தெய்வ பயம், கர்த்தருக்கு பயம் இருக்கணும். அது என்ன பயம்னா, கர்த்தர் என்னை கவனிக்கிறார், என்னை பார்க்கிறார், என்னை கவனித்து கொண்டே இருக்கிறார். அதனால் இந்த தப்பை நான் பண்ணக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற கர்த்தரை குறித்த பயம் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். இருக்குதா? அது இது இல்லாதனால தானே சும்மா செல்ஃபோனில் கண்டதை உருட்டுறது, பேசுறது, நம்ம செய்கிறதெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியுது. அதை யாராவது தடுக்க வந்தால் கோபம் வருது. என்ன, கர்த்தருக்கு இந்த பயம் இல்லை. அதான் பக்தியை சர்ச்சுக்கு போகிறேன்ல, ஜெபிக்கிறேன்ல, அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது போதாது, கர்த்தருக்கு இந்த பயம் உள்ளத்தில் இருக்கணும். அது மாத்திரம் அவருடைய வழிகளில் நடக்கணுமா. நம்ம நடப்பது கர்த்தருடைய வழியாக இருக்கணும். அது இப்போ எங்கே கண்டுபிடிக்கிறது? இதுதான் வேத புஸ்தகம், இதில் இருக்குது. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். அவர் அவரை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்குல்ல. அவர் எப்படி நீதியாய் செயல்படுகிறவர், மன்னிக்கிறவர், மனதுருக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தாழ்மை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர். நிறைய காரியம் அவரை குறித்து இருக்குல்ல. அவர் நடந்தபடி அவருடைய வழிகளிலே நடப்பது, அதுக்கு நம்மளை அர்ப்பணித்து கொண்டா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அப்போ சொல்லுங்கள், ஆண்டவரை, இன்றையிலிருந்து எனக்கு ஆண்டவரை குறித்த பயம் என் உள்ளத்தில் எப்பவும் இருக்கணும். உம்முடைய வழிகளில் நான் நடக்கணும். பேர் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. பைபிள் வாசி ஜெபிச்சுட்டா நீ திருப்தியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய வழிகளில் நான் நடக்கணும். என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ பாருங்கள், உங்களுடைய காரியம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற காரியம் வாய்க்கும். இன்றைக்கு உங்களுக்கு வழி திறக்கப்படும். அற்புதத்தை பார்ப்பீங்க. அப்படி இதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்மை குறித்த ஒரு பயம் எனக்கு வேணும். உம்முடைய வழிகளில் நான் நடக்கணும். அதற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.